ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி நம்ம இந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல் புக்கிங் வெப்சைட்டை வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி கொடுத்து பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் வீடியோவில் நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். ஸோ இந்த வெப்சைட் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ். ஸோ இந்த மெனுஸில் பாருங்கள், நம்மளுக்கு டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அப்புறம் ட்ரிப் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக எல்லா வெப்சைட்லேயும் இருக்க மாதிரி அபவுட் அஸ் பேஜ், பிளாக் பேஜ், அப்புறம் கான்டாக்ட் அஸ் பேஜ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஹோம் பேஜில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சர்ச் பார் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன பேக்கேஜை நீங்கள் சர்ச் பண்ணாலும் அந்த பேக்கேஜ் இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்தியா செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்கிள் சஃபாரி செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா ஸோ இது ரெண்டும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பேக்கேஜ் இங்கே காமிக்குது பாருங்கள். ஸோ காந்தலூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷோ பண்ணுவேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எல்லா வெப்சைட்லேயும் இருக்க மாதிரி நார்மலாக அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் பேக்கேஜஸ் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது இந்த வெப்சைட்டில். ஸோ அதுக்கப்புறம் ஃபீச்சர் ட்ரிப்ஸ்லாம் என்ன இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு ஓவர் வியூ கொடுத்துருக்காங்க இந்த ஹோம் பேஜில். ஸோ இந்த மெனுஸில் இருக்கிறத நம்ம ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்டினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பூட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செலக்ட் பண்ணுவோம். ஸோ பூட்டானில் என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, ஸோ அதில் என்ன பேக்கேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு ஸோ எதனா ஒன்று இப்போ ஹைக்கிங் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஹைக்கிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளுக்கு என்ன அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ அடுத்து ட்ரிப் டைப்ஸில் போயிட்டு நீங்கள் இப்போ எதனா செலக்ட் பண்ணலாமே. நம்ம வீக்கெண்ட் ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு வீக்கெண்ட் ட்ரிப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ட்ரிப்ஸில் வர ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பேக்கேஜஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயே ஈஸியாக நீங்கள் புக்கிங்ஸ் இல்லாமல் பண்ண முடியும். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வேறு என்ன டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அரௌண்ட் 8Kலேருந்து 10Kக்குள்ளே தான் இந்த வெப்சைட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ எந்த மாதிரி வெப்சைட்னாலும் வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி என்னால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு வெப்சைட்ஸ் வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் தேவை. ஸோ அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹோஸ்டிங் தேவை. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறதும் ஹோஸ்டிங்கர் தான். நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஹோஸ்டிங்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவும் யூஸ் பண்ணதில்லை ஹோஸ்டிங் ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணி தான் அதை செலக்ட் பண்ணேன். அதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணதுலேயும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஹோஸ்டிங்கில் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம், அப்படி என்ன பிளானை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் கூகுள் போயிட்டு ஹோஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ போட்டால் ஹோஸ்டிங்கர் வெப் ஹோஸ்டிங்னு வரும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிளான்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பிளான். சிங்கிள் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து இந்த ப்ரீமியம் பிளான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ரீமியம் பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற பிளான் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான் தான். ஸோ இதில் நான் நிறைய வெப்சைட்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய வெப்சைட்ஸ் ஹோஸ்ட் பண்ணாலும் இது ஸ்லோவாக ஆகாமல் இருக்கும். நீங்கள் இந்த ப்ரீமியம் பிளான்லேயே 100 வெப்சைட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிறைய வெப்சைட்ஸு க்ரியேட் பண்ண கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக வர வர கொஞ்சம் ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸ் பிளானில் அது எதுவுமே இருக்காது. நான் இப்போ 2 இயர்ஸாக இந்த பிளான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. உங்களுக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நிறைய வெப்சைட் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பிளானை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிளானை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும்.
ஸோ உங்களுக்கு வந்து நான் 2 லிங்க்குமே தரேன். இந்த பிஸ்னஸ் ஹோஸ்டிங் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிளானும் தரேன். இந்த பிரீமியம் பிளானும் தரேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் பிஸ்னஸ் ஹோஸ்டிங் இத எப்படி பை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்றேன். எல்லாம் பை பண்றது எல்லாமே சேம் ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து 48 மந்த்ஸ் வந்து செலக்ட்ல இருக்கும். 48 மந்த்ஸ்னா 4 இயர்ஸ்க்கு நீங்க வாங்க போறீங்களா? உங்களுக்கு 4 இயர்ஸ்க்கு வேணும்னா நீங்க இத அப்படியே வச்சுட்டு நீங்க வந்து கன்டின்யூ குடுத்து பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா 2 இயர்ஸ்க்கு வந்து மாத்திக்கலாம். ஸோ நான் எப்பயுமே வந்து அதிகமா இருக்கிறதுக்கு பை பண்றது தான் நல்லது. 4 இயர்ஸ் பே பண்றது தான் நல்லது. ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு 1 மந்த்துக்கு வந்து நீங்க 183 பே பண்ற மாரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ரினியூவல் அமௌண்ட் பாருங்க கீழ. 500 பெர் மந்த் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்க இப்ப 2 வருஷத்துக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 2 வருஷத்துலயே முடிஞ்சிரும். மாசத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 239 நீங்க கட்டுற மாரி இருக்கு. அந்த பிளான்லயே எல்லாமே வந்துரும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ரெனியூவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமா இருக்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து லாங் டெர்ம்க்கு வாங்குறீங்களோ, ரெனியூவல் அமௌண்ட்டும் கம்மியாகும். நீங்க இந்த பீரியட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா அமௌண்ட் வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஓகே. இப்ப இங்க 20% டிஸ்கவுண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது ஏன்னா, நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அந்த லிங்க கிளிக் பண்ணதுனால, உங்களுக்கு 20% வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்ப டோட்டல் அமௌண்ட் வந்து 8793ன்னு வருது. ஸோ இதுவே நீங்க 24 மந்த்ஸ் பிளான சூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு 6000 கிட்ட வருது. ஸோ நீங்க வந்து இத வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் மணி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து 48 மந்த்ஸ் வாங்கிக்கலாம். இல்ல நீங்க வந்து கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் டைட்டா இருக்குன்னா, நீங்க வந்து இந்த 24 மந்த்ஸ் பிளான் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இத கன்டின்யூ குடுத்து நார்மலா நம்ம உங்களோட Gmailல லாகின் பண்ணிட்டு, நார்மலா உங்களோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்தீங்கன்னா, அந்த பிளான வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப நீங்க அது சிம்பிள் தான். அத நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம், இப்ப நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா, இப்படி தான் இருக்கும் உங்க ஹோம் பேஜு. ஸோ இதுல வந்து நீங்க வாங்குன பிளான் வந்து இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். பிசினஸ் வெப் ஹோஸ்டிங் நான் வாங்குன பிளான் வந்து ஷோ ஆகுது. கீழ வந்து வெப்சைட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதெல்லாம் இப்போதைக்கு அவ்வளோ தேவையில்ல. ஓகே. இப்ப நீங்க ஒரு ஹோஸ்டிங் வந்து பை பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப நம்ம வெப்சைட்ட கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆட் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணி வேர்ட்பிரஸ்ன்னு இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து குடுக்கணும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாரி எதனா ஒரு பாஸ்வேர்ட் வந்து குடுங்க. ஸோ அடுத்த வாட்டி நீங்க லாகின் பண்ணும்போது தான் இந்த பாஸ்வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால நீங்க மறக்காத மாரி எதனா பாஸ்வேர்ட் குடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஏஐ வச்சு உங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணுமா? இல்ல ப்ரீ பில்டு டெம்ப்ளேட்ஸ் வச்சு கிரியேட் பண்ணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பிளாங்க் சைட் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால கிரியேட் பிளாங்க் சைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டொமைன் இருந்துச்சுன்னா, நீங்க அந்த டொமைன வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, wpdevtamil.in சொல்ட்டு நம்ம யூடியூப் சேனல் நேம்லயே எனக்கு கீழ ஒரு டொமைன் இருக்கு. ஸோ அத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாரி நீங்க இன்னும் டொமைன் வந்து எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ நான் பியூரா வந்து பிராக்டிஸ் பர்ப்பஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோஸ்டிங் வந்து பை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து திங்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கீழ வந்து யூஸ் டெம்பரரி டொமைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத செலக்ட் பண்ணி நீங்க வந்து டெம்பரரி டொமைன்ல வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம் வெப்சைட்ட. ஸோ நான் வந்து இத சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆகுறது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹோஸ்டிங் புரொவைடர் அண்ட் இன்டர்நெட் ஸ்பீடு பொறுத்து இருக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ்க்குள்ள எடுக்கும் இந்த வேர்ட்பிரஸ் வந்து இன்ஸ்டால் ஆகுறதுக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் நம்ம. A few moments later. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வேர்ட்பிரஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம், நம்ம பேசிக்கலா பண்ண வேண்டிய செட்டிங்ஸ்லாம் சிலது இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, இந்த டேஷ்போர்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த டேஷ்போர்ட்ல வந்து நீங்க மேல ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு, ஆல்ரெடி வந்து இங்க செக் பாக்ஸ்ல டிக்கா இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா, நம்ம டேஷ்போர்ட வந்து கிளீனா வந்து வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லாத ஆப்ஷன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, செட்டிங்ஸ ஹாவர் பண்ணி ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம டூர்ஸ் அண்ட் டிராவல் புக்கிங் வெப்சைட் கிரியேட் பண்றதுனால, நம்ம டேக்லைன் வந்து ஸோ அதுக்கேத்த மாரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, wpdevtamil.in. டேக்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, யுவர் ஜர்னி பிகின்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எனி ஒன் கேன் ரெஜிஸ்டர். ஸோ இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம வெப்சைட்ல வந்து யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அடுத்து டைம் ஜோன செலக்ட் பண்ணிட்டு, இப்ப நம்ம கொல்கத்தா டைம் ஜோன் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இந்தியால இருக்கிறதுனால கொல்கத்தா டைம் ஜோன் வந்து செலக்ட் பண்றேன். ஸோ நீங்க வேற என்ன கண்ட்ரில இருக்கீங்களோ அதுக்கேத்த மாரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப கடைசியா வந்து சேவ் சேஞ்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து குடுத்துக்கலாம்.
ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வேர்ட்பிரஸ்ல பேசிக் செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி தீம்ஸ வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், என்ன தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அப்பியரன்ஸை ஹாவர் பண்ணி தீம்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 தீம் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ இப்போ தேவையில்லாத இந்த 2 தீமை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ டெலீட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் டெலீட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2025ன்ற தீம் தான் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டிய தீம் என்னன்னா ட்ராவல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீமை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்குள்ளே வந்துடுங்க. ஸோ எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா ஸோ டவுன்லோட் நவுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து டவுன்லோட் நவுன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ இதில் ட்ராவல் ஏஜென்சின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணதுனால இப்போ அந்த டவுன்லோடேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா டெமோ கண்டென்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைட்டோட லிங்க் வந்து தரேன். ஸோ இந்த லிங்க்ல கரெக்டாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிக் ஹியர் டு டவுன்லோட் ட்ராவல் ஏஜென்சி டெமோ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இதையே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபைலும் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இப்போ அந்த 2 ஃபைலையும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணது தீமு. செகண்ட் இப்போ டவுன்லோட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டெமோ ஃபைல்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம தீமை தான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்கு வந்துட்டு ஆட் தீம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் தீமை செலக்ட் பண்ணிட்டு சூஸ் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் டவுன்லோட்ஸ் போயிட்டு ஸோ இப்போ ட்ராவல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த தீம் வந்து இந்த ஜிப் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ இன்ஸ்டால் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ தீம் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆக்டிவேட்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 2025 தீம் வந்து தேவையில்லை. ஸோ அதை செலக்ட் பண்ணி டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட தீமு. ஓகே, இப்போ நம்ம இந்த தீமுக்கு தேவையான பிளகின்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணோம் நெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிகின் இன்ஸ்டாலிங் தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து கான்டாக்ட் ஃபார்ம் 7 அப்புறம் ராரா ஒன் கிளிக் டெமோ இம்போர்ட்டு அப்புறம் ட்ராவல் ஏஜென்சி கம்பேனியன் அதுக்கப்புறம் WP ட்ராவல் இன்ஜின் அப்படின்ற பிளகின்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிற பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா WP ட்ராவல் இன்ஜின்ற இந்த பிளகின் தான். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டே வந்து மெயினாக வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பிகின் இன்ஸ்டாலிங் பிளகின்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பல்காக வந்து என் பிளகின்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணி பல்க் ஆக்ஷன் கொடுத்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்லா பிளகின்ஸும் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டால்டு பிளகின்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த பிளகின்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் ஆக்டிவேட் பண்ணல நம்ம. ஸோ இந்த ஹாஸ்டிங்கர் ஏஐ எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதெல்லாம் வந்து நான் டெலீட் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ நம்ம பல்காக எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்னா இந்த பிளகின்ஸ் வந்து பல்காக நான் செலக்ட் பண்ணிட்டு பல்க் ஆக்ஷனில் போயிட்டு ஆக்டிவேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ எல்லா பிளகினும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இந்த WP ட்ராவல் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து மேலே இங்கே ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கரன்சியை வந்து கொடுக்கணும். ஸோ கரன்சி வந்து கொடுத்தாச்சு. இந்தியன் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து 1000 செப்பரேட்டர் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ 1000 செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம கமா தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கமா வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ அட்மின் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வேணான்னா இதை வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ டிசேபிள் அட்மின் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை வந்து ஆஃப்லேயே வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரம் இமெயில் எதுக்குன்னா ஸோ இந்த ஃப்ரம் இமெயிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் ரிசிப்ட் வந்து யாருன்னா புக் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட மெயில் ஐடிக்கு வந்து போகும். ஸோ அதை வந்து நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் வந்து பண்ண தேவையில்ல. ஸோ கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து புக் நவ் பே லேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து
இந்த வெப்சைட்லேயே வந்து அவங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற பேமெண்ட் மெத்தட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் WooCommerceல. ஸோ எனக்கு வந்து தேவையில்லை. இப்போ நான் டெமோ பர்பஸ்னால புக் நவ் பே லேட்டர்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய அட்மினும் வந்து அதுதான் விரும்புவாங்க. ஏன்னா ஆன்லைனில் வந்து பே பண்ணால் ஜிஎஸ்டிலாம் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆன்லைனில் வெறுமனே ரிசர்வேஷன் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நேரில் வந்து பே பண்ணிக்கிற மாதிரி இல்லை ஜிபேயில் பே பண்ணிக்கிற மாதிரி செப்பரேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கெல்லாம் வந்து வெப்சைட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன் வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம செட்டப் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கோ டு டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்கிப் வந்து கொடுத்துறேன் இதை. ஓகே, இப்போ நம்ம ஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு WP ட்ராவல் இன்ஜின்ற பிளகினை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெமோ கண்டென்ட் வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னா, ஸோ அப்பியரன்ஸை வந்து ஹாவர் பண்ணி ராரா டெமோ இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து டெமோ இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் டெமோ ஃபைல் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து இப்போ நம்ம டவுன்லோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டாக ஒன்று டவுன்லோட் பண்ணோம்ல, ட்ராவல் ஏஜென்சி டெமோ கண்டென்ட் சொல்லிட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதை வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ டெமோ கண்டென்ட் வந்து நம்மளுக்கு இம்போர்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து எடுக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து டெமோ கண்டென்ட் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரைட் சைடில். ஸோ ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்தோன்னா பாருங்கள், நம்ம வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெமோ வெப்சைட்டில் பார்த்த மாதிரியே பாருங்கள், நம்மளுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து அதே மாதிரி இம்போர்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம சில விஷயங்கள்லாம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸு, ட்ரிப் டைப்ஸு, அப்புறம் இந்த டெஸ்டினேஷன்ஸு, இது எல்லாமே வந்து எப்படி நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம இந்த ட்ரிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம டெஸ்டினேஷன் வந்து ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இது டெஸ்டினேஷனை செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ டெஸ்டினேஷன்ஸ் வந்து இந்த டெமோ கண்டென்ட்லேயே வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பூட்டானை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளுக்கு பூட்டான் டெஸ்டினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அப்புறம் ஹைக்கிங்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரு டூர் பேக்கேஜ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பூட்டானில் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம ஒன்று இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டெஸ்டினேஷன் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஸ்லக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ யூஆர்எல்ல வந்து இப்போ இந்த ஆஸ்திரேலியா இதில் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து மேலே யூஆர்எல்ல என்ன ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆஸ்திரேலியானே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு எதனா பேரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ பேரண்ட்னா என்னன்னா, இப்போ ஆஸ்திரேலியாவில் எதனா ஒரு பிளேஸ் வச்சுக்கோங்க, சிட்னின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம சிட்னிக்கு வந்து ஒரு டெஸ்டினேஷன் கிரியேட் பண்ணோம்னா நம்ம பேரண்ட்டில் போயிட்டு ஆஸ்திரேலியா வந்து செலக்ட் பண்ணோம். இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு கிரியேட் பண்ணுறதுனால பேரண்ட் வந்து எதுவுமே தர தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் ChatGPTலேருந்து தான் எடுத்தேன். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா இமேஜஸும் வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபைலை வந்து நான் ஜிப் ஃபைலாக தரேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டூர்ஸ் அண்ட் ட்ராவல் புக்கிங் மீடியான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே வந்து ஆஸ்திரேலியா அப்படின்ற இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணாலும் அதுக்கு வந்து டைட்டில் அண்டு ஆல் டெக்ஸ்ட் வந்து மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வெப்சைட் வந்து SEO ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதையும் வந்து நான் ChatGPTலேருந்து எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டெஸ்டினேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஸோ ஆட் நியூ டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டினேஷன் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை வியூ பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணால் பாருங்கள், நம்மளுக்கு சிம்பிளாக ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஒரு டெஸ்டினேஷன். ஓகேவா? ஓகே, இப்போ எப்படி டெஸ்டினேஷன் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து பாருங்கள், நம்மளுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. ஸோ கல்ச்சுரல் டூர்ஸு, அப்புறம் ஹைக்கிங்கு, அப்புறம் ஜங்கிள் சஃபாரி, கயாக்கிங்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கேம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ சி மட்டும் நம்ம வந்து ஸ்மாலில் வந்து வச்சுக்கலாம்.
ஸோ இப்போ பேரண்ட் கேட்டகரி வந்து எதுவும் தேவையில்ல. ஸோ இப்போ நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கும். ஸோ இதையும் வந்து நான் பார்த்தீங்கன்னா ChatGPTல வந்து எடுத்திருக்கேன். ஸோ நானே எதுவும்லாம் டைப் பண்ணல. ஸோ அடுத்து வந்து ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஆட் பண்ணலாம். ரொம்ப கம்பல்சரிலாம் கிடையாது. ஆனா இந்த டிஸ்கிரிப்ஷன் மட்டும் எப்பயுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப இந்த இமேஜ் வந்து நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் இமேஜ் குடுத்து, ஸோ இந்த இடத்துல பாருங்க கேம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இத வந்து ஓப்பன் குடுத்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைட்டில வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த ஆல் டெக்ஸ்ட்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப சூஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ இப்ப ஆட் நியூ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தா, எனக்கு வந்து கேம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஆட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்ப ரைட் சைட்ல ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கேம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்ப நம்ம டெஸ்டினேஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிப் டைப் வந்து ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்ப ஆல்ரெடி என்ன டைப்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ பட்ஜெட் டிராவல்ன்றது ஒரு டைப்பு. ஸோ சைல்டு ஃப்ரெண்ட்லியா டிராவல் பண்றது இது ஒரு டைப்பு. ஸோ கல்ச்சுரல்ஸு, டாக் ஃப்ரெண்ட்லி, ஹோம் ஸ்டே. ஸோ இந்த மாரி நெறைய டைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன டைப் ஆட் பண்ண போறோம்னா, ஃபோட்டோகிராஃபி ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ நீங்க நெறைய இந்த மாரி பார்த்துருப்பீங்கள்ல பேக்கேஜஸ். ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு ட்ரிப் மாரி டிராவல் பண்ணுவாங்கல்ல. ஸோ இது ரொம்ப பாப்புலர் இப்பலாம். ஸோ அந்த மாரி ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்றோம். ஸோ ஃபோட்டோகிராஃபி ட்ரிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டு, ஸ்லக்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கேப்ஸ மட்டும் எடுத்துடலாம். ஸோ ஃபோட்டோகிராஃபி ட்ரிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கும் வந்து பேரண்ட் கேட்டகரி வந்து கிடையாது. ஸோ இதுக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து ஷார்ட்டா ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயே வந்து ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சின்னதா ஒரு டிஸ்கிரிப்ஷன் எப்பயுமே ஆட் பண்றது வந்து நல்லது. ஓகேவா? ஸோ இங்கேயே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ கடைசியா வந்து இமேஜ வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இங்க இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஃபோட்டோகிராஃபி இமேஜு. ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு சூஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப ஆட் நியூ ட்ரிப் டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுத்தா, நம்மளுக்கு வந்து இந்த ட்ரிப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் ஆயிடும். ஸோ இப்ப நான் ரைட்ல ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இத. ஸோ பாருங்க நம்மளுக்கு ஃபோட்டோகிராஃபி ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த டெஸ்டினேஷன், ஆக்டிவிட்டி அப்புறம் இந்த டைப். ஸோ இது 3மே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஒரு ட்ரிப்ப வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம இந்த வெப்சைட் கிரியேஷன்லயே. ஸோ இத வந்து கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் குடுத்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது கீழயே ஆட் நியூ ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதுல வந்து நம்ம ஒரு புது ட்ரிப் வந்து ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்ப எந்த பிளேஸ்க்கு வந்து ஆட் பண்ணலாம்னா, நான் வந்து காந்தலூர்ன்னு ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்து நான் ஒரு பேக்கேஜ் வந்து இப்ப ஆட் பண்ண போறேன். காந்தலூர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஸோ இதுக்கு வந்து சின்னதா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்க மெயினான செட்டிங்ஸ்லாம் இங்க கீழ இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒண்ணு ஒண்ணா நம்ம ஃபில் பண்ணிட்டே வரலாம். ஸோ ட்ரிப் கோட் வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட் ஆயிடும். ஸோ நீங்க இத வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு டியூரேஷன். ஸோ இந்த ட்ரிப்போட டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 2 டேஸ் இருந்தாலே இந்த ட்ரிப்ப வந்து ஃபுல்லாவே பார்த்துற முடியும். ஸோ அதனால 2 டேஸ் பிளஸ் 1 நைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனேபிள் கட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கட் ஆஃப் டைம்னா என்னன்னா, இப்ப இந்த ட்ரிப் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ள தான் போ முடியும். ஸோ அப்படின்ற கிரைட்டீரியாலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது எதுவும் தேவையில்ல. ஸோ அதனால நான் வந்து இத வந்து அப்படியே ஆஃப்லயே வந்து விட்டுர்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு செட் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் இதையும் வந்து நான் டர்ன் ஆஃப்லயே விட்டுர்றேன். ஸோ அடுத்து செட் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் பார்ட்டிசிபன்ட்ஸ். ஸோ இவ்வளோ பேரு தான் வந்து அந்த வேன்ல வந்து அக்காமடேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி உங்களுக்கு கிரைட்டீரியாலாம் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த மாரி நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஸோ மினிமம் வந்து அ 5 பேர் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து ஒரு 20 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இப்ப நான் டெமோ பர்ப்பஸ்க்கு அது எதுவுமே வந்து தரல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க எப்பவுமே இத ஒண்ணு ஒண்ணா ஃபில் பண்ண மேல வந்து சேவ் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து குடுத்துட்டே வாங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு சேவ் ஆயிட்டே வரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டேட் அண்ட் பிரைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அ பிரைமரி பிரைசிங் கேட்டகரி வந்து அடல்ட்ல இருக்கு. ஸோ அது அடல்ட்லயே இருக்கட்டும். நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து நான் மெயினாக வந்து 2 பேக்கேஜ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்று வந்து காந்தலூர் பட்ஜெட் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜு. ஸோ நெக்ஸ்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, காந்தலூர் ப்ரீமியம் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு 2 பேக்கேஜ் வந்து ஆட் பண்றேன். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாரி டூர்ஸ் அண்ட் டிராவல் வெப்சைட்ல எதனா புக் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எப்பயுமே வந்து ஒரே பிளேஸ்க்கு வந்து 2, 3 பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரீமியம் பேக்கேஜ நீங்க செலக்ட் பண்ணும்போது, நீங்க தங்குற இடம், அதாவது ஸ்டேலாம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் ஹோட்டலா இருக்கும். ஸோ சாப்பிடுற ஃபுட் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் ஃபுட்டா இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கும். ஸோ அதனால 2 ஆப்ஷன்ஸ் வந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த எடிட் பிரைசிங் அண்ட் டேட்ஸ வந்து செலக்ட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு. ஸோ இதில வந்து அடல்ட்டோட பிரைசிங் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம செட் பண்ணலாம். ஸோ இப்போ பெர் பெர்சனுக்கு வந்து இந்த ட்ரிப்புக்கு வந்து அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4000 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ பெர் பெர்சனா இல்ல பெர் குரூப்பான்னு சொல்லிட்டு இதில கேட்கும். நான் பெர் பெர்சனே வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அதே மாரி சைல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப்புக்கு வந்து ஒரு 2000 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன் பெர் பெர்சனுக்கு. ஓகேவா? ஓகே. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பிளானுக்கு வந்து நம்ம பிரைஸ் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நெக்ஸ்ட் பிளானுக்கு வந்து நம்ம எடிட் குடுப்போம். ஸோ இந்த செகண்ட் பிளானுக்கு வந்து நம்ம பெர் பெர்சனுக்கு அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6000 வந்து குடுத்துக்கலாம். ஸோ அதே மாரி சைல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 4000 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப நம்ம பிரைசிங் வந்து செட் பண்ணியாச்சு 2 பிளானுக்குமே. ஸோ இப்ப பார்ஷியல் பேமெண்ட் கூட நீங்க பண்ற மாரி ஆப்ஷன் இருக்கு. ஆனா அதுக்கு வந்து நீங்க இந்த பிரீமியம் பிளக்கின வந்து பே பண்ணி பை பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இப்ப தேவையில்ல. ஸோ இது பேசிக்கலா என்ன பண்ணும்னா, இப்ப நீ ஒரு பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 வச்சுக்கோங்க. நீங்க வந்து இந்த ஆர்டர் வந்து புக் பண்ணும்போது, ஒரு 2000 வந்து ஒரு அட்வான்ஸா பே பண்ற மாரி இந்த இந்த பிளக்கின நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா பண்ணலாம். ஏன்னா, மோஸ்ட்டா வந்து நெறைய டிராவல் ஏஜென்சி அப்படிதானே பண்ணுவாங்க. ஸோ மினிமமா ஒரு பேமெண்ட் வந்து இனிஷியலா டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இல்லன்னா நீங்க கடைசி நேரத்துல கூட வரலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தானே லாஸு. ஸோ அதனால மினிமம் பேமெண்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன நீங்க இந்த வெப்சைட்லயே பண்ண வைக்கலாம். ஆனா இந்த பிளக்கின் வந்து பெய்டு பிளக்கின். ஸோ அதனால இப்ப நம்ம இந்த டுட்டோரியல்ல வந்து அத வந்து டவுன்லோட் பண்ண போறதில்ல. ஸோ மத்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த செக்ஷன் முடிஞ்சது. ஸோ சேவ் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து ஓவர் வியூ அத வந்து செலக்ட் பண்றேன். ஸோ இந்த செக்ஷனுக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து குடுக்கணும். ஸோ நம்ம ஓவர் வியூன்னே குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த ட்ரிப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து. ஸோ அத நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிர்றேன். ஓகேவா? ஸோ டே 1 எங்க போறோம், டே 2 எங்க போறோம் அப்படின்ற ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அத அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து அலைன்மென்ட் வந்து அவ்வளோ நல்லா இல்ல. ஸோ அதனால ஆல்ரெடி நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த செக்ஷன் டைட்டில் வந்து குடுக்கணும். ஸோ ட்ரிப் ஹைலைட்ஸ்ல வந்து அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சில இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதாவது நம்ம மெயினா போகக்கூடிய சில அந்த ஃபால்ஸு, அந்த பிளேஸஸ்லாம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வேணுனா இன்னும் வந்து ட்ரிப் ஹைலைட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு இதுவே வந்து போதும். ஏன்னா இது ரொம்ப சின்ன ட்ரிப் தான். ஓகே. இப்ப சேவ் டிராஃப்ட்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஐட்ரரி வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே. இப்ப ஐட்ரரிக்கு ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஐட்ரரியே குடுத்துக்கலாம். ஸோ ஐட்னரின்னு வந்து குடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட் ஐட்னரி அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கலாம். ஸோ இதில வந்து ஃபர்ஸ்ட்டு டே 1 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ ஐட்ரரி டைட்டில் வந்து டே 1. ஸோ டே 1 வந்து சில பிளேஸஸ்லாம் போறோம். அத வந்து இந்த இடத்துல வந்து நான் லிஸ்ட் பண்ணிர்றேன். ஓகேவா? ஸோ நம்பரிங்ல வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அதே மாரி டே 2க்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் ஐட்ரரி குடுத்து, ஸோ டே 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த டே 1க்கு நம்ம ஆட் பண்ண மாரியே, அந்த மாரி லிஸ்ட் மாரி டைப்ல வந்து நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிர்றேன். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு குடுத்தா, நம்மளுக்கு இந்த மாரி இந்த ஐட்ரரி வந்து பேஸ்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம 2 டேக்கு வந்து ஐட்ரரி வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப சேவ் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இன்க்ளூட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூட்ஸ். ஸோ இத வந்து ஆட் பண்ணலாம் நம்ம. ஸோ இதுக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு குடுக்கலாம். ஸோ இன்க்ளூட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூட்ஸ்ன்னே வந்து நான் டைட்டில் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வந்து மெயினா இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து குடுக்கணும். ஸோ வாட்ஸ் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து நான் குடுத்துக்கிறேன் இதுக்கு. ஸோ இப்ப என்னென்னலாம் பேக்கேஜ்ல வந்து இன்க்ளூட் ஆகுதுன்னா, அக்காமடேஷன் வந்து இன்க்ளூட் ஆகுது. அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் இன்க்ளூட் ஆகுது. ஸோ கேம்ப் ஃபயர் அண்ட் மியூசிக் செக்ஷன்லாம் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேக்கேஜ்ல வந்து இன்க்ளூட் ஆகுது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் அதையும் வந்து சொல்லணும். ஸோ வாட்ஸ் நாட் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து நான் கிரியேட் பண்ணி, ஸோ சில பிளேசஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து தேவையில்ல. ஸோ அதெல்லாம் நம்ம எதுவுமே வந்து இன்க்ளூட் பண்ணல. ஸோ அடுத்து லஞ்சும் ஸ்நாக்ஸும் வந்து அதுவும் வந்து பேக்கேஜில் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் கேமரா கீர்ஸ்லாம் எதனா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து என்ட்ரி கேட்பாங்க. ஸோ அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ இது எல்லாமே நீங்களே வந்து தனியாக வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்க்ளூட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூட்ஸில் வந்து இதெல்லாம் தான் மெயினாக வந்து ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ மறுபடியும் வந்து சேவ் டிராஃப்ட் குடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிப் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த செக்ஷன் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கும் வந்து ட்ரிப் இன்ஃபோனே குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில ஒரு இன்ஃபர்மேஷனா நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பெஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பெஸ்ட் சீசன் டூ விசிட் காந்தலூர் வந்து பார்த்தீங்கன்னா, வின்டர் சீசன் தான். ஓகேவா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்து அக்காமடேஷன வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அக்காமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து ஹோம் ஸ்டேவா தான் இருக்கும். ஸோ அதே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து அரைவல் சிட்டி. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மூணார்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அரைவல் சிட்டி வந்து மூணார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ டிபார்ச்சர் சிட்டி. ஸோ டிபார்ச்சர் சிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, மூணார் தான். ஸோ எங்க வந்து அவங்க பிக்கப் பண்றாங்களோ, அங்கேயே வந்து அடுத்த 2 நாள் கழிச்சு அங்கேயே வந்து டிராப் பண்ணிருவாங்க உங்கள. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஃபீ ஃப்ரீ கேன்சலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ். ஸோ கேன்சலேஷன் வந்து அவைலபிள். ஸோ இந்த பேக்கேஜுக்கு வந்து. ஸோ அடுத்து வந்து பேமெண்ட் மெத்தட். ஸோ பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபேவும் அவைலபிளா இருக்கு. ஜிபே, விசா கார்டு அண்ட் மாஸ்டர் கார்டு. ஸோ இது எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டு. ஸோ மீல்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அண்டு டின்னர் வந்து ஃப்ரீ. ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டாக்ஸில கூட்டு போவாங்க. இல்ல நெறைய பேர் வந்து இருந்தாங்கன்னா இந்த பேக்கேஜ்ல, உங்களுக்கு வந்து பஸ் அரேஞ்ச் பண்ணி கூட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் பேசிக்கலா இந்த ட்ரிப் இன்ஃபோஸு. ஸோ இத வந்து சேவ் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கேலரி. ஸோ இதில வந்து நம்ம கேலரி இமேஜஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ இந்த ட்ரிப்ல வந்து என்ன பிளேஸஸ்லாம் போவோம். ஸோ அந்த பிளேஸஸ்லாம் வந்து எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த கேலரியில வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? உங்க கையில வீடியோ கேலரி இருந்தாலும் ஆட் பண்ணலாம். ஸோ பெட்டரா நம்ம இமேஜ் கேலரி வந்து ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஓகே. இப்ப நான் ஆல்ரெடி வந்து சில இமேஜஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ காந்தலூர் இமேஜஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப யூஸ் திஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கலாம். ஸோ இப்ப நம்ம இமேஜ் கேலரி வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இத நீங்க மூவ் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் வேணும், எது செகண்ட் வேணும். ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஓகே. இப்ப மறுபடியும் சேவ் டிராஃப்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்து மேப் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ மேப் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, ஸோ காந்தலூர் மேப் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இப்ப நம்ம கூகுள் மேப்ஸ்க்கு வந்து போயிடலாம். ஸோ காந்தலூர் மேப் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன்னா, எனக்கு இங்க காந்தலூர் வருது பாருங்க. ஸோ இத நான் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இதில ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத செலக்ட் பண்ணிட்டு, எம்பெட் எ மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு, காப்பி HTML அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்ப மறுபடியும் இங்க வந்துட்டு, மேப் ஐஃப்ரேம் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல? ஸோ இதில வந்து அந்த மேப்போட அந்த HTML வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம வெப்சைட்டோட இந்த மேப் வந்து எம்பெட் ஆயிடும். ஸோ இந்த மேப் மாரி எதனா இமேஜ் இருந்தா கூட நீங்க வந்து இங்க ஆட் பண்ணலாம். ஸோ என்கையில இப்ப அந்த இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணல. ஸோ அப்படியே பிளாங்க்கா வந்து விட்டுர்றேன். ஸோ மறுபடியும் வந்து சேவ் டிராஃப்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்ப FAQs வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ ஃப்ரீக்வென்ட்டா வந்து இந்த ட்ரிப் பேக்கேஜ்ல வந்து யூசர்ஸ் வந்து கேட்கிற அந்த மெயினான FAQஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிப் FAQs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப ஆட் FAQ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இதில வந்து வாட் இஸ் த பெஸ்ட் டைம் டூ விசிட் காந்தலூர். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாரி நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு 5 FAQ வந்து ஆட் பண்ணிட்டு வந்துர்றேன். A few moments later. ஓகேவா? இப்ப 5 FAQ வந்து நான் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ட்ரிப்பு வந்து சம்மந்தமா 5 FAQ வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்ப சேவ் டிராஃப்ட் அப்படின்ட்டு குடுத்துக்கலாம். ஸோ இப்ப ஃபைல் டவுன்லோட். ஸோ இப்போ உங்க கையில வந்து இந்த ட்ரிப்புக்கான இந்த கைட் புக்கு, ஸோ அப்படி இல்லன்னா ஆஃப்லைன் மேப்ஸ் எதனா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து டவுன்லோட் பண்ற மாரி இங்க வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரீமியம் ஃபீச்சரு.
ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ரீமியம் பிளகின் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃப்ரீ சர்வீஸில் வந்து வராது. ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீச்சரு. ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஃபீச்சர் தான். ஸோ மேலே இருந்தது எல்லாமே தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃபீச்சர். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம இது கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ட்ரிப்புக்கு வந்து ஒரு ஃபீச்சர்ட் இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ செட் ஃபீச்சர்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இந்த ஜீப் சஃபாரி மாரி ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இமேஜ வந்து நான் காப்பி பண்ணி இத என் ஃபீச்சர் இமேஜா வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஃபீச்சர் இமேஜா செட் பண்ணிட்டு மெயினா வந்து சில விஷயம் வந்து ஆட் பண்ணணும். நம்ம டெஸ்டினேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா? டெஸ்டினேஷன், ஆக்டிவிட்டி, அப்புறம் ட்ரிப் டைப்பு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஒரு பேக்கேஜுக்கு வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ டெஸ்டினேஷன நான் செலக்ட் பண்ணி, ஸோ இந்த காந்தலூன்றது எங்க இருக்கு? ஸோ கேரளால தான் இருக்கு. ஸோ அதனால இந்தியாக்குள்ள தான் இது வரும். ஸோ இந்தியான்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ செலக்ட் பண்ணி, ஸோ இந்த காந்தலூர்ல என்ன ஆக்டிவிட்டிலாம் இருக்கு? நம்மளுக்கு வந்து கேம்பிங் இருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜீப் சஃபாரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ வேற எந்த ஆக்டிவிட்டியும் இல்ல. ஸோ இது 2த்த மட்டும் நான் வந்து ஸோ கல்ச்சுரல் டூரும் இதுல இருக்கு. ஸோ இந்த 3த்த மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிப் டைப் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் ட்ராவல் தான். சைல்ட் ஃப்ரெண்ட்லி ட்ராவல், அப்புறம் டாக் ஃப்ரெண்ட்லி ட்ராவல், ஸோ அப்புறம் ஹோம் ஸ்டே வந்து இருக்கு. ஸோ நேச்சுரல் வாக் வந்து நீங்க பண்ணலாம். ஸோ வீக்கெண்ட் ட்ரிப்ஸு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே. இது எல்லாமே வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடலாம். ஓகேவா? இப்போ நம்ம பப்ளிஷ் ஆன ட்ரிப் வந்து ஒரு வாட்டி வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க, நம்மளுக்கு வந்து நம்ம அந்த கேலரி இமேஜஸ்லாம் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு இமேஜ் கேரோசல் மாரி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக்கேஜ் வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அடல்ட்ஸ்க்கு வந்து 4000, அப்புறம் சைல்டுக்கு வந்து 2000 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ண அந்த ஓவர் வியூ வந்து இங்க இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ அப்புறம் வந்து ஒரு ஃபார்ம் மாரி வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இத நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து அவங்க டிராவல் ஏஜென்சி சைட்லேருந்து உங்கள வந்து கான்டாக்ட் பண்ண ஈஸியா ஒரு ஃபார்ம் வந்து குடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஐட்ரரி வந்து இங்க குடுத்துருக்கோம். ஸோ அது ஒரு செக்ஷன்ல ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு டே 1, டே 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணது எல்லாமே இங்க வந்து ஷோ ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு காஸ்ட்டு. ஸோ என்ன இன்க்ளூட் ஆவுது, என்ன வந்து இன்க்ளூட் ஆவல அப்படின்னு ஆட் பண்ணோம்ல. ஸோ அதுவும் வந்து இந்த இடத்துல ஷோ ஆவுது. ஸோ எஃப்ஏக்யூஸ் ஒரு 5 எஃப்ஏக்யூ வந்து ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆவுது. ஸோ கடைசியா வந்து மேப்பு. ஸோ HTML யூஸ் பண்ணி நம்ம ஒரு மேப் வந்து ஆட் பண்ணோம்ல. ஸோ அந்த மேப்பும் வந்து நம்மளுக்கு பக்காவா இந்த இடத்துல வந்து ஷோ ஆவுது. ஓகேங்களா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து ஒரு புக்கிங் வந்து எப்படி பண்ணலாம் இந்த வெப்சைட்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்ப இந்த செக் அவைலபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நானு. ஸோ இதுல வந்து எனக்கு ஒரு டேட்டுக்கு வந்து நான் புக்கிங் பண்ணணும். ஸோ 20ஆம் தேதிக்கு எனக்கு புக்கிங் பண்ணணும்னா, ஸோ அந்த 20 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கன்டின்யூ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்போ அடல்ட் வந்து நான் வந்து 2 அடல்ட் போறோம். ஒரு சைல்டு வந்து போறோம். ஸோ இது மாரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே. இப்போ ப்ரொசீட் டூ செக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்போ பில்லிங் இன்ஃபர்மேஷன் வந்து கேக்குது. ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் பில்லிங் இன்ஃபர்மேஷன். உங்க இமெயில் ஐடி, அட்ரஸு ஸோ எல்லாம் வந்து குடுத்தாச்சு. ஸோ இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து புக் நவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்தேன்னா, எனக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து புக் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கஸ்டமரா வந்து இந்த மாரி வந்து ஷோ ஆகுது ஒரு பேக்கேஜ் புக் ஆனதுக்கப்புறம். ஸோ அட்மினா வந்து இது எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்ப இந்த இடத்துக்கு போயிட்டு, ஸோ இப்ப நான் டேஷ்போர்டுக்கு வந்து வந்துடுறேன். ஸோ டேஷ்போர்ட்ல பாருங்க, நம்மளுக்கு வந்து WP டிராவல் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுல வந்து புக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது உள்ள நான் வந்து பார்த்தேன்னா, விஜய்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒரு ஆர்டர் வந்து வந்திருக்கு. ஸோ இப்ப அந்த ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்டிங்ல இருக்கு. ஓகே. இப்ப அவங்க வந்து ட்ரிப்புக்கான அந்த டேட் வந்துருச்சு. அவங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ எடிட்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து எடிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணுங்க. ஸோ அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இந்த பெண்டிங்ன்னு இருக்க ஆப்ஷன புக்டு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடலாம். ஸோ மாத்திட்டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுலயே வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணணும்னாலும் நீங்க இத யூஸ் பண்ணியே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் அந்த புக்கிங்ஸ செலக்ட் பண்ணா, அவங்களுக்கு வந்து பாருங்க ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து புக்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு ஆர்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இந்த காந்தல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இருக்கு.
ஸோ இந்த ஆக்சுவலான இந்த 4000 வந்து ஷோ பண்ணாமல் ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் மாதிரி எப்படி நம்ம ஷோ பண்ணலாம்? இப்போ 4000 இல்லாமல் ஒரு 3500 அந்த மாதிரி எப்படி ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸாக ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த எடிட் ட்ரிப்புன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த எடிட் ட்ரிப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, டேட் அண்ட் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எடிட் ப்ரைஸிங் அண்ட் டேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த அடல்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ சேல் ப்ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல? ஸோ இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிட்டு இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த பட்ஜெட் பேக்கேஜில் வந்து ஒரு அடல்ட்டுக்கு வந்து 4000 வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ சேல் ப்ரைஸ் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 3500 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சைல்டுக்கும் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ சைல்டுக்கும் வந்து சேல் ப்ரைஸ் ஆன் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 1500 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ 2 பேருக்கும் ஒரு 500 டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய இந்த காந்தலூர் இந்த பேஜுக்கு வந்துட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் கொடுத்தேன்னா பாருங்கள், எனக்கு வந்து இங்கே 30% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ 4000 ஆக்சுவல் ப்ரைஸு, ஆனால் உங்களுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணி 3500 ஃபார் அடல்ட்டு, அப்புறம் 1500 ஃபார் சைல்டு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் உள்ளே போயிட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணி பே பண்ணும்போதும் உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸோட தான் காமிக்கும். ஸோ இப்போ நான் 2 அடல்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன், ஒரு சைல்டு. ஸோ ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10,000 வந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு 8,000 மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து இந்த ஹெட்டரில் வந்து ஒரு எடிட் ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணாலே நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லோகோ நான் செலக்ட் பண்ணால் பாருங்கள், இந்த லோகோ வந்து நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி எனக்கு ஆப்ஷன் வந்து காமிக்குது. ஸோ சைட் ஐக்கானும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், அதே நேரத்தில் லோகோவும் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம இங்கே ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்னுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மேலே வந்து காலர்ஸ் வி ஆர் ஓப்பன் 24/7 கொடுத்துருக்கோம்ல. ஸோ இதையும் வந்து உங்களுக்கு வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து தேவையில்ல. இப்போ டிஃபால்ட்டாக அதுவே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீழே வந்துட்டு இப்போ ஃபூட்டரை வந்து எடிட் பண்ணலாம். ஸோ இந்த எடிட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துலையும் என்னுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இமெயில் ஐடியும் நம்மளோட இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஃபேக்ஸ் நம்பர் வந்து தேவையில்ல. இந்த அட்ரஸும் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த காப்பிரைட் வந்து ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்குது. ஸோ காப்பிரைட் 2025 webdevtamil.in அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நம்மளோட நேம்லேயே வந்து வந்திருக்கு. ஸோ டெவலப்டு பை இந்த ராரா தீம்ஸ் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது மட்டும் நம்மளால் எடிட் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து ஒரு ப்ரோ ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதை வந்து எடிட் பண்ண முடியல இந்த ஃப்ரீ ஃபீச்சரில் வந்து. ஸோ அதை வந்து அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெப்சைட் போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ பாருங்கள் நம்ம எடிட் பண்ண நம்பர் எல்லாமே வந்து எடிட் பண்ண நம்பருக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஹெட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடிட் ஆகிருக்கு. ஸோ நம்ம கொடுத்த நம்பர் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதே மாதிரி ஃபூட்டருக்கு வந்து நம்ம வந்தாலும் நம்ம கொடுத்த நம்பர் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்து எடிட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஹோம் பேஜில் வந்து பாருங்கள், இப்போ நம்ம காந்தலூர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ KNTHA போட்டு சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு காந்தலூர் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபில்டர் கண்டிஷன்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்டினேஷன் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜங்கிள் சவாரி இது நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்ல நம்ம காந்தலூர் ட்ரிப்பில். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சர்ச்ன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ பாருங்கள் மறுபடியும் வந்து நம்மளுக்கு வந்து காந்தலூர் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம டெமோ வெப்சைட்டில் இருக்க மாதிரி மேக்ஸிமம் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஹோம் இருக்குது, டெஸ்டினேஷன் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ட்ரிப் டைப்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து இந்த பேஜஸ்ன்றது நம்மளுக்கு வந்து தேவையில்ல. ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவல் வெப்சைட்டில் வந்து இது வந்து தேவையில்லை. ஸோ நம்ம மெனுஸுக்கு போயிட்டு இந்த பேஜஸை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அப்பியரன்ஸை ஹாவர் பண்ணி மெனுஸ்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம
பிரைமரி மெனு வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ பிரைமரி செலக்ட் பண்ணி செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேஜஸ்ன்றது வந்து தேவையில்லை. ஓகேவா? ஸோ பல்க் செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பேஜஸ்ஸு, ஸோ அந்த பேஜஸ் கீழே இருக்க அந்த சப் ஐட்டம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இது எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் செலக்டட் ஐட்டம் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதெல்லாம் மட்டும் நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சேவ் மெனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வெப்சைட் வந்துட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா பாருங்க, எனக்கு அந்த பேஜஸ்ன்ற அந்த மெனு வந்து நம்மளுக்கு வந்து போயிடுச்சு. ஓகேவா? ஸோ மற்ற எல்லாமே வந்து கரெக்டாக வந்து வருது. ஸோ உங்களுக்குலாம் இந்த செக்ஷன் வந்து இந்த பேக்கேஜஸ் இதெல்லாம் வந்து தேவையில்ல, சுத்தமாக எனக்கு வந்து ஃபுல்லாகவே மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டெஸ்டினேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ப்ரீ பில்ட்டாக சிலது இருக்குது. ஸோ எதுவுமே உங்களுக்கு தேவையில்லன்னா, நீங்கள் பல்காக வந்து செலக்ட் பண்ணிட்டு டெலீட்ன்ற ஆப்ஷனை கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இன்னும் வந்து உங்கள் இந்த வெப்சைட்டை வந்து பவர்ஃபுல்லாக நீங்கள் வந்து மாற்றணும்னா, ப்ரீமியம் ப்ளகின்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த பார்ஷியல் பேமெண்ட் அதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ குரூப்பாக வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் தரலாம், குரூப் டிஸ்கவுண்ட் தரலாம். இல்லை ஐட்னரியை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ பார்ஷியல் பேமெண்ட் வந்து பண்ண முடியும். அப்புறம் ட்ரிப்பு வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் வந்து நீங்கள் வந்து அப்டேட்ஸ் கொடுக்கலாம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ப்ரீமியம் ஃபீச்சர்ஸில். ஸோ ஆனால் இந்த நம்ம பார்த்த இந்த ஃப்ரீ ஃபீச்சர்ஸே வந்து போதுமானது ஒரு நல்ல டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் புக்கிங் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வெப்சைட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்காக பில்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 8,000லேருந்து 10,000க்குள்ளே தான் இப்போதைக்கு நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் டொமைன் வந்து ஃப்ரீயாக வந்து நான் கொடுத்துருவேன். செகண்ட் இயர்லேருந்து மட்டும்தான் நீங்கள் ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன் இது. நீங்கள் மறக்காமல் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணணும்னா. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி வேறு என்ன டாப்பிக்கில் வந்து நான் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.